திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி ஆசிரியை லக்ஷ்மி முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். பள்ளி தலைவர் சுலைமான் பாதுஷா தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு சயின்ஸ் போரம் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி, ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி பிசிக்ஸ் அசோசியேட் புரொஃபசர் ராமச்சந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களின் படைப்பு திறன்களை வெகுவாக பாராட்டி சிறப்புரையாற்றி கண்காட்சியில் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் கிரேடு 1, 2 வகுப்புகளில் தன்யஸ்ரீ, மகிழ்மதி, கெல்வின், கிரேடு 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹரிணி நாச்சியார், மஹர்னா, கிரேடு 6 முதல் 8 வகுப்பில் தூரிகா நாச்சியார், அம்பிகா ஸ்ரீ ஆகியோர் தங்கள் படைப்புக்கான தரவரிசை பிரிவு முதல்நிலை பெற்றனர். மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பிற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி நன்றி கூறினார். திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி ஆசிரியை லக்ஷ்மி முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். பள்ளி தலைவர் சுலைமான் பாதுஷா தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு சயின்ஸ் போரம் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி, ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி பிசிக்ஸ் அசோசியேட் புரொஃபசர் ராமச்சந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களின் படைப்பு திறன்களை வெகுவாக பாராட்டி சிறப்புரையாற்றி கண்காட்சியில் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் கிரேடு 1, 2 வகுப்புகளில் தன்யஸ்ரீ, மகிழ்மதி, கெல்வின், கிரேடு 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹரிணி நாச்சியார், மஹர்னா, கிரேடு 6 முதல் 8 வகுப்பில் தூரிகா நாச்சியார், அம்பிகா ஸ்ரீ ஆகியோர் தங்கள் படைப்புக்கான தரவரிசை பிரிவு முதல்நிலை பெற்றனர். மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பிற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி நன்றி கூறினார். திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி ஆசிரியை லக்ஷ்மி முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். பள்ளி தலைவர் சுலைமான் பாதுஷா தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு சயின்ஸ் போரம் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி, ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி பிசிக்ஸ் அசோசியேட் புரொஃபசர் ராமச்சந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களின் படைப்பு திறன்களை வெகுவாக பாராட்டி சிறப்புரையாற்றி கண்காட்சியில் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் கிரேடு 1, 2 வகுப்புகளில் தன்யஸ்ரீ, மகிழ்மதி, கெல்வின், கிரேடு 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹரிணி நாச்சியார், மஹர்னா, கிரேடு 6 முதல் 8 வகுப்பில் தூரிகா நாச்சியார், அம்பிகா ஸ்ரீ ஆகியோர் தங்கள் படைப்புக்கான தரவரிசை பிரிவு முதல்நிலை பெற்றனர். மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பிற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி நன்றி கூறினார்.
திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி ஆசிரியை லக்ஷ்மி முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். பள்ளி தலைவர் சுலைமான் பாதுஷா தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி, ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி பிசிக்ஸ் அசோசியேட் புரொஃபசர் ராமச்சந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களின் படைப்பு திறன்களை வெகுவாக பாராட்டி சிறப்புரையாற்றி கண்காட்சியில் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் கிரேடு 1, 2 வகுப்புகளில் தன்யஸ்ரீ, மகிழ்மதி, கெல்வின், கிரேடு 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹரிணி நாச்சியார், மஹர்னா, கிரேடு 6 முதல் 8 வகுப்பில் தூரிகா நாச்சியார், அம்பிகா ஸ்ரீ ஆகியோர் தங்கள் படைப்புக்கான தரவரிசை பிரிவு முதல்நிலை பெற்றனர். மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பிற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி நன்றி கூறினார். திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் பள்ளி ஆசிரியை லக்ஷ்மி முன்னதாக அனைவரையும் வரவேற்றார். பள்ளி தலைவர் சுலைமான் பாதுஷா தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் சிவகங்கை மாவட்ட செயலாளர் ஆரோக்கியசாமி, ஆறுமுகம் பிள்ளை, சீதையம்மாள் கல்லூரி பிசிக்ஸ் அசோசியேட் புரொஃபசர் ராமச்சந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களின் படைப்பு திறன்களை வெகுவாக பாராட்டி சிறப்புரையாற்றி கண்காட்சியில் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார்கள். கண்காட்சியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் பாடப்பிரிவுகள் வாரியாக தங்களது படைப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தனர். கண்காட்சியில் கிரேடு 1, 2 வகுப்புகளில் தன்யஸ்ரீ, மகிழ்மதி, கெல்வின், கிரேடு 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஹரிணி நாச்சியார், மஹர்னா, கிரேடு 6 முதல் 8 வகுப்பில் தூரிகா நாச்சியார், அம்பிகா ஸ்ரீ ஆகியோர் தங்கள் படைப்புக்கான தரவரிசை பிரிவு முதல்நிலை பெற்றனர். மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பிற பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பள்ளி ஆசிரியை விக்னேஸ்வரி நன்றி கூறினார். திருப்பத்தூர் பிஎஸ்ஆர் கிரீன் பார்க் பள்ளியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது.